Hi friends, good morning. So இன்னைக்கு காலையில இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில என்னோட ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சாச்சு. So இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் சட்னியும் தான். லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு நான். ஸோ என்னோட எவ்ரிடே ரொட்டீன் தான் நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேயே வந்து நம்மளோட குக்கிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த நாள் பூரா நம்ம வந்து ஃப்ரீ ஆகிறத நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நாள் பூரா எனக்கு வந்து பெருசாக வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம மெயின் வேலையே குக்கிங் தானே. ஸோ அது எல்லாமே நான் முடிச்சாச்சு. ஸோ இப்போவும் நான் வந்து என்னோடய ரொட்டீன் vlog நான் எப்படி காலையிலே இந்த மாதிரி பிளான் பண்ணி முடிக்கிறேங்கிறத நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இனி ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தோசை சட்னி. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, தீயல், வெண்டைக்காய் கிச்சடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வாழைக்காய் பொரியல். ஸோ இது செஞ்சாச்சு. நல்லா இருக்குது, எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. கிச்சனையுமே ஃபைனல் க்ளீனிங்கும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து நான் காலையிலே பண்ணல. யூஸ்வலாக டின்னர் பண்ணிவிடுவேன், லைக் சப்பாத்தி, கிரேவி அப்படின்னா மாவு பிசைஞ்சு வச்சுருவேன், கிரேவியும் ஏதாவது செஞ்சு வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி செய்யலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். எங்கே போகிறோன்னா அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ஃபைனலி அந்த டே வந்துடுச்சு. அம்மா வந்து இன்றைக்கி யூஎஸ் கிளம்புறாங்க. மத்தியானத்துக்கு மேலே அம்மாவை கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு வேனே பிடிச்சிருக்கோம். ஒரு வேனில் எல்லாருமே சேர்ந்து. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து தனியாக போகல, லைக் பெரியம்மா பெரியப்பாவும் போகிறாங்க யூஎஸ்க்கு. அதனால் அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் அம்மாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இது. ஸோ தனியாக போனால் நமக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அம்மா வந்து ஒரு நிமிஷம் இருந்து இப்போ வந்துட்டேன். ஸோ பேக் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அம்மா வந்து தேங்காய் தனியாக போகல, பெரியம்மா பெரியப்பா கூட போகிறாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம். இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகணும். ஏன்னா எங்கள் ஊரில் ஏர்போர்ட் கிடையாது. அதனால ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்கே அம்மாவுக்கு ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு, 9:45 தான். ஆனால் வந்து இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்கே டிராஃபிக்கெல்லாம் பார்க்கும்போது 3 hours கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு 3 hours முன்னாடி இருக்கணும்ல ஃப்ளைட்டில். அதனால் அங்கே போய் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி வர போகிறோம். நான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன் அந்த டைமில். அதனால் நான் லஞ்சும் முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலைலாம்னு பார்த்தீங்கன்னா, பீனட்ஸ் வந்து நேற்று வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து என்ன ஆகிட்டுன்னா, நான் என்னோடய அவனில் தான் ரோஸ்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால நான் வந்து இதை என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இது ஆக்சுவலி நான் எதுக்கு ரோஸ்ட் பண்ணேன்னா ப்ரோட்டீன் ஷேக்கில் வந்து போடுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக ப்ரோட்டீன் ஷேக்கில் நம்ம ப்ரோட்டீன் பவுடர் போடுவோம்ல. ஸோ நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, பீனட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த வெறும்போலையும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி ப்ரோட்டீன் ஷேக்கில் போடுறதுக்கு இதை நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பனானா, சோயா மில்க்கோ, ஆல்மண்ட் மில்க்கோ, ரெகுலர் மில்க்கோ ஊற்றி கொஞ்சம் ஹனி இல்லைனா டேட்ஸ் போட்டுட்டு இந்த பீனட் பவுடரையும் நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு வேண்டி ரோஸ்ட் பண்ணேன். பட் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லு கூட ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இதை பீனட் பட்டர் ஆக்கிடுவான்னு இருக்கேன். பீனட் பட்டரும் நான் ரெகுலர் பீனட் பட்டர் பண்ண போகிறதில்ல, ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர். அதனால இதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் போட போகிறதில்ல, அதுக்கு பதில் தான் ஹனி. கொஞ்சம் ஹனியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் வேணுன்னா ஆயிலோ பட்டரோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவனில் லேஸாக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அரைச்சி எடுக்க போகிறேன். அந்த ரெசிபி பண்ணணும், அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அம்மா ஊறுகாய் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை நீங்கள் வந்து ஊறுகாய் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அம்மா வந்து இதில் போட்ட ஊறுகாயில் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கா, மிச்சம் எல்லாமே எனக்கு தந்துட்டாங்க. இது ஊறிடுச்சு. நான் இப்போ இதை வந்து லேசாக இந்த மாதிரி குலுக்கிட்டு நான் வந்து இன்னும் ஒரு 2 days போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுக்க போகிறேன். ஆனால் அம்மா வந்து எப்படி பேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஊறுகாய் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வாங்கி வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அம்மாவுக்கு ஒருத்தவங்க வந்து யூஎஸ்
போன ஒருத்தவங்க சொன்ன டிப்பு. நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க பிக்கிள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் சில பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க பிக்கிள் நான் எடுத்துகிட்டு போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. மேபி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு தக்கன மாறுமா என்னன்னு தெரியல. ஆனால் அம்மாவுக்கு அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஊறுகாவாக இருந்தாலுமே எண்ணெய் விடக்கூடாது அப்படின்னு. ஸோ அம்மா வந்து இந்த நார்த்தங்காய் ஊறுகால வெறும் உப்பு அந்த வரமிளகா மட்டும்தானே போட்டா. ஸோ இதை வந்து ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா. அந்த அனுஷா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை ஒரு பாட்டிலில் மாற்றி வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த டிப் வந்து அம்மாவுக்கு ஒருத்தவங்க வந்து யூஎஸ் எடுத்துகிட்டு போனவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஊறுகாய் நீங்கள் கொண்டு போகலாம், ஆனால் இப்போ எண்ணெய் விடாதீங்க, கலந்து வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க அப்படின்னு. அதே தான் அம்மாவும் ஃபாலோ பண்ணியிருக்கா. ஸோ கொஞ்சமாக தான் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறா. மிச்சத்தை எல்லாத்தையுமே எனக்கு வந்து தந்துட்டா. ஸோ இது வந்து ஊறுகாய் அப்டேட் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பேர் அதில் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய டெய்லி வேலைகளை ஆரம்பிக்க முன்னாடி காஃபி குடிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பெஷல் காஃபி போட போகிறேன். ஸோ போட போகிற காஃபி வந்து ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்னஸ்க்கு தக்கன வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றி இந்த காஃபியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளோட சுகரும் கரைஞ்சாச்சு, காஃபியும் கரைஞ்சாச்சு. இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இந்த கப்பில் நான் வந்து நிறைய ஐஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சதீஷ் வந்து நேற்று கடைக்கு போகும்போது பாதாம் பிஸ்ஸுன்னு இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஜிகர் தண்டாலெல்லாம் போடுவாங்கள்ல பாதாம் பிஸ்ஸுன்னு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு என்ன பண்ணோன்னா, இதிலேருந்து ஒரு 4 பீஸ் கிட்ட எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா அது இப்படி ஆயிடுச்சு. இந்த பாதாம் பிசன் ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் மெயினாக ஹீட்டான பாடியாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர்ச்சி நல்ல. அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி போய் இருக்குது. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி காஃபி பண்ண போகிறேன். ஏன்னா இது அப்படியே சாப்பிட முடியாது. ஐதர் நீங்கள் பால்லையோ இல்லாட்டி எதுலையோ போட்டு தான் குடிக்க முடியும், நல்லாயிருக்கும். ஜிகர் தண்டால் மெயினாக இது தான் இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி காஃபியில் இதை போட்டு குடிக்க போகிறேன். ஸோ நம்ம ஐஸ் வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம வந்து சில்லுன்னு உள்ள பால், இது காய்ச்சி ஆற வச்சுருக்கிற காய்ச்சிட்டு கூலாகி வச்சுருக்கிற பால், அதையும் ஊற்றி இந்த பாதாம் பிசினையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல இந்த காஃபி சுகர் மிக்ஸ்சர், இதை மேலே ஊற்றிடுங்க. நம்மளோட கோல்ட் காஃபி வித் பாதாம் பிசன் ரெடி. பிசன் வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஜிகர் தண்டா மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரா பீனட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதிலேயே ப்ரொசீட் பண்ண போகிறேன். பட் ரா பீனட்ஸில் பண்ணுறீங்கன்னா ஹனி, சால்ட்டு, ஆயில் போட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் டைமிங் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பட் நான் இன்றைக்கி வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையில் தான் பண்ணுறேன். ஸோ இது நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பு வறுத்த வேர்க்கடலை இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஹனியை குக் பண்ணுறதை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய கான்ட்ரவர்சியான இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி ஆயுர்வேதிக் இதைப்படி ஹனியை வந்து ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு பர்சனலாக நான் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். ஹனியில் வந்து கிரனோலா பாரு எல்லாத்துலேயுமே ஹனியை குக் பண்ணி, ஹனி சிக்கன், ஹனி டோஃபு, ஹனி பன்னீர், அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸில் நான் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன், குக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து போயிடும். லைக் ரா ஹனியை நீங்கள் அப்படி சாப்பிடும்போது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல, அது வந்து குக் பண்ணும்போது ஒரு நிமிஷம். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் கேமரா வந்து விழ பார்த்துச்சு. இப்போ செக்யூராக ஒரு ட்ரைபாடில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஹனி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் குக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ராவாக நீங்கள் சாப்பிடும்போது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல, அந்த பெனிஃபிட் வந்து இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் அதெல்லாமே டிஷ்ஷில் கிடைக்கும். நீங்கள் ஹனியை நான் ஹீட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலர் பீனட் பட்டர் பண்ணலாம்.
பண்ணலாம். ஆனால் பீனட் பட்டர் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் வந்து ஹனி யூஸ் பண்ணலாமான்னு. ஹனி யூஸ் பண்ணி நீங்கள் பீனட் பட்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் ப்ரௌன் சுகரோ ரெகுலர் சுகரோ இல்லாட்டி சுகர் கூட ஆட் பண்ணாமல் நீங்கள் பீனட் பட்டர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெகுலர் பீனட் பட்டர் பண்ணும்போது ஹனி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா பீனட் பட்டரோட டெக்ஸ்சரே மாறிடும். அது உங்களுக்கு செப்பரேட் ஆயிரும். அந்த ஸ்மூத்தாக க்ரீமியாக பீனட் பட்டர் மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு திக்கான ஒரு என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப திக்காக ஒரு ஜாம் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். அதனால ஹனி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னா இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோஸ்டட் ஹனி இது பீனட்ஸில் நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே ஹனி விட போகிறேன். ஏன்னா நான் இதில் வந்து எந்த விதமான சுகர் ஸ்வீட்னர் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ஹனியோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான் எனக்கு தேவை. ஓகே, அதுக்கப்புறமா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் எந்த அளவுக்கு சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் சால்ட் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ராக் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் அரைக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற ஹனி ரோஸ்டட் பீனட்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஹனி பீனட்டில் கோட் ஆகிடுச்சு நல்லா. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண இது ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு. நல்ல பார்ச்மெண்ட் பேப்பரை கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளெயினாக அப்படி விரிச்சிங்கன்னா உங்களுக்கு நிற்காது. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக். இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹனி கோட்டட் பீனட்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட், அதனால நான் கொஞ்சம் நேரம் தான் அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் அன்ரோஸ்டட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 5 to 8 மினிட்ஸ். நீங்கள் வந்து வறுக்காத பீனட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் அவன்லேருந்து எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டேன். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆக்சுவலி 10 நிமிஷம் பேக் பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட்ஸ்னால பேர்ன் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து அன்ரோஸ்டட்னா கொஞ்சம் லாங்காக பேக் பண்ணுங்கள். இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பர் கிறிஸ்பியாக ரோஸ்டடாக வரும். இப்போ நம்மளோட பீனட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து பீனட் பட்டராக மாற்ற போகிறோம். நான் இன்றைக்கி ரெகுலரான ஒரு பிளெண்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்மளோட ஹனி ரோஸ்டட் பீனட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்மளோட பீனட்ஸ் வந்து நான் எடுத்தேன்ல அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோஸாக பவுடர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஹனி ரோஸ்டட் பீனட்ஸை நான் வந்து 1/2 பேட்ச் போட்டேன்ல, அதை நான் மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ நான் மிச்சத்தையும் போட்டு மொத்தமாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் அந்த பீனட்ஸை சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து அவுட்டரில் ஸ்லைட்டாக சால்ட்டி, அந்த ஹனி வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கேரமலைஸ் ஆகியிருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதை நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி வந்து பீனட் பட்டர் பண்ண போகிறேன். ஸோ இதை அரைச்சிடலாம். ஸோ இந்த பீனட் பட்டரோட ஸ்டேஜஸ் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ பவுடர் ஆச்சுல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளம்பி ஆகும். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் கிரைண்ட் பண்ணேன். இந்த டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா ஆஃப் பண்ணி இடையில ஒதுக்கி விட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர் க்ரீமி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இது ரொம்ப டைம் ஆச்சுங்க, எண்ணெய் எதுவுமே விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதுக்கு. நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த பீனட் பட்டர் ரெடி ஆயிரும். ஆனால் எண்ணெய் வேண்டான்னு நினச்சி அந்த பீனட்டில் உள்ள நேச்சுரல் ஆயிலை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தேன். கேப் விட்டு அரைச்சி ஒதுக்கி விட்டு அரைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நம்மளோட மிக்ஸி வந்து ஹீட் ஆயிரும் பார்த்தீங்களா, அதனால
பட் கன்சிஸ்டன்சி பாருங்கள், எண்டில் இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்துச்சு. கலரையும் பாருங்கள், நம்ம அந்த பீனட்ஸை வந்து ஹனி ஊற்றி ரோஸ்ட் பண்ணதில் நல்ல டார்க் கலரில் அந்த வேர்க்கடலை ரோஸ்ட்டாக இருந்து, அதனால இந்த மாதிரி ஒரு ரிச்சான கலர் கிடச்சிருக்கு. ஸ்டில் நான் இன்னும் கொஞ்சம் அரைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு திக்காக இருக்குது. வேணும்னா நான் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றி நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பீனட் பட்டர் அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை நான் வந்து ஜாரில் மாற்றிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர் ரெடி. எவ்வளவு ரிச் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் மொதல் காரியம். இங்கே பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ஆக்சுவலி இந்த பீனட் பட்டரில் நம்ம எந்த விதமான இதுவுமே விடலை, தண்ணி எதுவுமே விடாததுனால இது வெளியவே வைக்கலாம். பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஜார் ஃபுல் ஆஃப் ஹனி ரோஸ்டட் பீனட் பட்டர். ஸோ நீங்கள் உங்களோட பீனட் பட்டரில் ஹனி விடலாமா, ஹனி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ரெகுலராக பண்ணுற மாதிரி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சாதான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை க்ளோஸாக காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்மளோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், பீனட் பட்டர் ரெடி. ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அம்மாவுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப பிக்கி. இந்த வெஜிடேரியன்லேயே வந்து இந்த பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி ஐட்டம் கூட அம்மா சாப்பிட மாட்டா. அதனால நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு 2 பிரெட் கொடுக்க மாட்டாங்க, பன்னு கூட பிரெட் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதனால பன் ஒரு 2 ஜாம் பிரெட் வந்து அம்மாக்கும் பெரியம்மாக்கும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜாம் ரெடி, இது பெரியப்பாக்கு. ஸோ இதுனா உங்களுக்கு கெட்டும் போகாது. ஏன்னா ஃப்ளைட் ஹவர்ஸ் வந்து ரொம்ப லாங்கு, 18 hours, 18 or 17. ஓகே, ஜாம் டோஸ்ட் இது பெரிய உனக்கு பேக்கில் வச்சாச்சுன்னா இதெல்லாம் இங்கே பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இது சிலிண்டருக்குள்ள சாவி. சரி, சிலிண்டர் ஆஃப் பண்ணியான்னு செக் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சுங்களா? அதுதான் மெயின். அப்புறம் ஏசி சுவிட்ச் அணைச்சிரு. மெயினே அணைச்சிருவேல்ல. மெயின் அணைச்சா ஏசி போகல. எது? ஆமாம், மெயின் ஆன்ல வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடும். திங்ஸ் ஆமாம், வளையல். இது வந்து மித்ராக்கு, இது மகாக்கு, இது மஹி. ஓகே, ஓகே. இப்போ நாங்கள் குடும்பத்தோட வேனில் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் ட்ராப்புக்கு போகிறோம். இது யாரு? மித்து. ஹாய் அஞ்சனா. ஹாய் அம்மா. பெரியம்மா ஹாய். பெரியப்பா ஹாய். ஸோ வேனே குலுங்கு. மகா, மஹி, மாரா. ஹாய் மாரா. எப்பா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு ஒரு வழியா. இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் அந்த வேல. ஏ குட்டி, ஹலோ. எம்மா நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க பென்ஷன் தருவாங்க. பார்க்க வந்து நல்ல
போன காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனிஷாக்குள்ள ஃபங்க்ஷன் அனுப்பிச்சு போயிட்டேன். முன்னாடி போய் நான் வந்துட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் எனக்கு பெரிய அம்மே மித்து தத்தனி தத்தனி தைன இது டூப்ளிகேட். ചപ്പാനി കൊട്ടുമ്പില്ല തൈരും ചോറും തിന്നുമ്പില്ല. என்ன வைத்து எப்படா இதுக்கு தெரியுமா வீகலாயிட்டே இருக்கு. நாங்க ஒரு பஸ்ல போறோம் பாத்தீங்களா. இது அவரே மித்ரா. அம்மா மித்ரா என்ன பண்றா? ஸோ சராச்சியில் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போய் கொண்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போக முடியாது. ஸோ அதுக்கு பஸ்ஸில் போகிறோம். அடுத்தது இவங்க 3 பேரை போகிறாங்க. ஸோ பாய் மித்ரா. பாய் சொல்லு மித்ரா. நீ தான் கட் பண்ணணும். மித்ரா நீ தான் கட் பண்ணணும். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்தாச்சு. ரெடியா? எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அம்மா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்தாச்சு. அம்மா 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 யாரும் கேட்கற மூத்துல இல்ல. எல்லாரும் ரெடி. உனக்கும் போகணுமா? ஆமா எல்லாரும் ரெடி ஆயாச்சு. மித்து மட்டும் தான் பார்க்கல. ஆமா மித்து மித்து என்ன பண்ணிய? தூங்கிட்டே வந்து இறங்கினவன முழிச்சிட்டு. அக்கா தங்கச்சிக்கு வந்து யூஎஸ் போற லுக் வந்துருச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அம்மாக்கு நல்லா இருக்கு. இந்த ஜாக்கெட் நல்லா இருக்கு. அங்க போர்வை தருவாங்கல்ல, அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அம்மா எனக்கு போபா வாங்கி தரியா? போபா வாங்கி தரியா? நீ உன் பல்ல காணி. ஓட்டப்பல்லு இன்னைக்கு காலையில தான் ஒரு பல்லு விழுந்து. தூக்குட்டிக்கு இங்கே என்ன வேணும்? நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பிளாக் காஃபி வாங்கியிருக்கோம் நெஸ்கஃபேல. அதுக்கப்புறம் மாறனுக்கு என்ன வேணும்? மாறன் என்ன வாங்கினா? மாறன் என்ன வாங்கின? கேண்டி வாங்கினோம். சாக்லேட் அந்த ஸ்மால் நல்ல பெருசை கேப்ப. அப்போதானே ஒரு பேக்கெட்டையும் ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிக்கலாம். அப்படிதானே மாறா? ஆமா.
அம்மா பை அவங்கள அது ரெண்டு அவன் பார்த்துப்போ பாய் 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 அம்மா பாய் சரி பாய் 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 பாய். என்னமா அண்டாச்சி அண்ணா அவங்கள்ட்ட பெரியப்பாட்ட போயிருங்க. பாய் மித்து ஆச்சுக்கு பாய் சொல்லு. பேக்ல ஃபோன் இருக்காங்க பாரு. பெரியப்பாட்ட இருக்கு பாய். அவங்க ஆட்டோலயே போவாளா? நிக்காங்களா இல்லைங்களா? பாய். பாய். ஸோ அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் டின்னருக்கு வேண்டி இன்னைக்கு நாங்கள் ஈரானி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். தண்ணி வந்து இங்க வைக்கியா? தண்ணினா நான் இருப்பேனே. அத்தா